حي على الصلاة. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்கள், என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஒய்ஃபு குர்ஆன் மனப்பாடம் பண்ணுறாங்க. சரி, அவங்களுடைய மாதவிடாய் கட்டத்துல வந்து ஒரு வாரம் வந்து குர்ஆனை தொட முடியாத அளவுக்கு இருக்கு. மறுபடியும் ரிவைஸ் ஒரு வாரம் முடிச்சு ரெண்டாவது நம்ம குர்ஆனை ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. கொஞ்சம் மறுபடியும் அந்த பழைய பாடத்தை எடுத்து சிரமப்படுறாங்க. அதனால இந்த ஒரு வார காலத்துல வேற ஏதாவது முறையில வந்து அந்த குர்ஆனை வந்து நம்ம வந்து ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம் நம்ம மனப்பாடம் பண்ணது. சொல்கிறேங்க. அதாவது பெண்கள் இஃபுது பண்ணும் பொழுது, பெண்கள் குர்ஆன் மனனம் செய்யும் பொழுது அவங்க பீரியட் டைமில் வந்து அவங்களுக்கு வந்து குர்ஆனை ஓத முடியாது, மனப்பாடம் பண்ண முடியாமல் போயிடும். அப்படிங்கும் பொழுது அந்த நேரத்தில் குர்ஆனை எடுக்காமல் வேறு ஏதாவது வழியில் இஃபுது செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதில் குர்ஆனை தொடுவது தான் ஹராமை தவிர தாலுமுக்காக குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காகவோ கற்றுக்கொள்வதற்காகவோ குர்ஆனை சேர்த்து ஓதாமல் ஒவ்வொரு வார்த்தைகளாக ஓதிக்கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. பெண்கள் பீரியட் டைமில் அவங்களுடைய அந்த சுத்தமில்லாத நேரத்தில் அவங்க தாலுமுக்காக கற்றுக் கொடுப்பதற்கு அல்லது கற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு வார்த்தையாக, உதாரணம் அல்ஹம்து லில்லாஹி 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 ரபில் ஆலமீன் ஒவ்வொரு வார்த்தையாக அவங்க ஓதி மனப்பாடம் பண்ணுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அதனால் தாராளமாக அவங்க செய்யலாம், தப்பில்லை. குர்ஆனை எடுத்து பார்த்து முறைப்படி ஓதும் கூடாது தவிர குர்ஆனை எடுக்காமல் தொடாமல் யாராவது ஒருத்தர் சொல்லிக் கொடுக்க இவங்க திரும்ப சொல்ல அந்த மாதிரி கற்றுக் கொடுத்தலுங்கிற அடிப்படையில் குர்ஆன் ஓதலாம், தப்பில்லை.